கொஞ்சம் டஃப்பான சுச்சுவேஷன் தான் போயிட்டு இருக்குது. 2 பக்கமும் பேலன்ஸ் ஆகும்னு பார்த்தா கப்பல் ஒரு பக்கமாக கொடை சாஞ்சி கிடக்குது. இதை நிமித்துறதுக்கு ஒருத்தர் வராரு. அவரை பற்றி சொல்கிறேன். நான் ஆக்சுவலாக இன்ஜினியர்ஸ் எல்லாம் பேசும்போது கேட்பேன், எப்படி சார் பேமெண்ட்லாம் எப்படி வசூல் பண்ணுறீங்க அப்படின்னு. எங்கே சார் ப்ராஜெக்ட் முடித்த உடனே பேமெண்ட்லாம் எங்கே சார் தராங்க அப்படின்னு கேட்டு ரொம்ப புலம்புவாங்க. இதே இன்னொரு ஒரு இன்ஜினியர் இருக்கிறார், அவர் ஒரு ஆர்கிடெக்ட்னு வச்சிங்களேன், அவருக்கு மட்டும் அட்வான்ஸ் பேமெண்ட் கொடுத்துட்ருக்குறாங்களாம். ஏன்டா அப்படின்னு கேட்டால் அவரோட உருவம் அமைப்பு அப்படி. அவர் அடியாளா ஆர்கிடெக்ட்னாலே யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அவர் வந்து நின்னாலே ப்ராஜெக்ட் பண்ணுற அந்த கஸ்டமர் என்ன பண்ணிடுறாங்க, பணத்தை கொடுத்துட்டு இன்னும் எவ்வளோ வேணும்னு கேட்குறாங்களாமா. இது அடியாளா இல்லை ஏதாவது செலிபிரிட்டிக்கு பவுன்சராக இருக்காரான்னு தெரியல. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆர்கிடெக்டராக இருக்கிறாரு. வெல்கம் மிஸ்டர் வியான் ஆர்கிடெக்ட் திரு அனந்த் சார் அவர்களை உங்கள் பலத்த கரவலோடு அழைக்கிறேன். அறையில் வந்திருக்கும் அனைத்து ஐஸ் நண்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். ஆக்சுவலாக சார், ஒரு எங்கள் தெருவில் ஒரு டீ கடை ஒருத்தர் வச்சுருக்காரு, வண்டியெலாம் தள்ளி கொடுத்துருப்பாரு. அவரும் போய் எல்லா கடையிலையும் சார் நான் உங்களுக்கு வந்து டீ கொடுக்குறேன்னு சொல்லி எல்லாத்தையுமே கேட்டுட்ருக்காங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய பிஸ்னஸ் ஒன்றும் டெவலப் ஆன மாதிரி தெரியல. ஆக்சுவலாக நம்ம எதிர்க்கட்சி தம்பி பேசும்போது பார்த்தீங்கன்னா அவரை அறியாமலேயே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வாடிக்கையாளர் தான் முக்கியம்னு சொல்லிட்டு எங்கள் டீம் சார்பாக தான் அவர் பேசிட்டு போயிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் எந்த பிஸ்னஸ் இப்போ இங்கே சொல்கிற மாதிரி பீமன்ஸ் கியூப் லேப் வந்து வின் பண்ணி அவங்களோட எம்ப்ளாயீஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்குற விஷயம் யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா எண்ட் லெவலில் உள்ள கஸ்டமர் அவங்க பர்ஃபெக்டாக சாட்டிஸ்ஃபை பண்ணணுன்ற ஒரு மெயின் விஷயம் தானே தவிர ஊழியர்களை நீங்கள் வந்து ஊழியர்கள் எப்போ வேணாலும் மாறலாம். பட் உங்களோட பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியும் உங்களோட சிஸ்டமும் பார்த்தீங்கன்னா எப்போதுமே மாறுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி. நம்மளோட கார்ப்பரேட் எடுத்துக்கோங்க, எல்லா லெவல்லையுமே இப்போது அவங்களோட எம்ப்ளாயீஸை குறைக்கணுன்றது அவங்களோட எய்ம் கிடையாது. ஒரு 100 ரூபாய்க்கு கொடுக்க வேண்டிய பொருளை ஒரு 50 ரூபாய் ரேஞ்சுக்கு அதோட தரத்தை குறைக்காம மக்களை ஈஸியாக ரீச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக விஷயங்களை அவங்க அப்கிரேட் பண்ணுறாங்க. அவங்களோட ஏஐ மூலமாகவும் மற்ற விஷயங்கள் மூலமாகவும் அவங்களோட தன்மையை குறைக்கணுன்றது அவங்களோட ஐடியாவை தவிர வேறு எந்த ஒரு விஷயமும் கிடையாது. உங்களோட பொருள் வந்து தரமாகவும் உங்களோட சேவை கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட காசு வாங்காமல் ஒரு மார்க்கெட்டிங் ஏஜெண்ட்டாக நமக்கு வந்து ஆக்ட் பண்ணி ஒரு கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா 100 கஸ்டமரை நம்மள்கிட்ட ஆட்டோமேட்டிக்காக நம்மள்கிட்ட கொண்டு வராங்க. நீங்கள் 3 தலைமுறையெல்லாம் கூட பிஸ்னஸ் பண்ணுறவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் வந்து வாங்கினா அந்த கடையில் தான் வாங்குவேன், நான் இவங்கள்ட்ட தான் துணி எடுப்பேன், இவங்கள்ட்ட தான் நான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவேன், இவங்கள்ட்ட தான் ட்ரெஸ் எடுப்பேன். இந்த மாதிரி விஷயங்கள் ஏன் கொண்டு வராங்க அப்படின்னா அவங்களோட தரங்கள் வந்து தரத்தையும் குவாலிட்டியை குறைக்காமல் மற்ற விஷயங்கள் பண்ணுறது தான் வந்து அடுத்த லெவலுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொண்டு போகுது. வாடிக்கையாளர் அப்படின்றவங்க நீங்கள் எந்த ஒரு ஊழியரும் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்கள்ட்ட நம்ம பேசி கூட அடுத்தவங்கள்ட்ட சொல்லிடலாம், அவங்க நம்ம வந்து கம்மியாக கொடுக்குறாங்க இங்கே கூட கொடுக்குறாங்கன்னு ஒரு ஊழியரை நம்மளால் விலைக்கு வாங்கிட முடியும். ஆனால் நீங்கள் தரம் கொடுக்குற ஒரு கஸ்டமரை கூட உங்களால் அடுத்த பிஸ்னஸ்க்கு கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ வந்து வாடிக்கையாளர் வந்து எந்த விதத்துலையும் நம்மளோட தரத்தை வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. அடுத்தடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு அவங்க தான் ஒரு முக்கிய காரணமாக இருக்காங்கன்றதை சொல்லி நான் விடையே போயிட்டுருக்கேன். தேங்க்யூ. அருமை. நன்றி ஆனந்த் சார். தீர்ப்பு எப்படி வந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.